கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் பெருமகிழ்வோடு வரவேற்கிறோம். இன்று நாம் மறைக்கல்வி இயக்க அங்கத்தினர் ஒன்றாக இணைந்து சப்போஸ் கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பிக்க இருக்கின்றோம். இன்றைய ஞாயிறு வழிபாடு அன்பை மையமாக கொண்டு மேற்கொள்ளும் சந்திப்புகள் புனிதமானவை, புரட்சியானவை, ஆற்றல் வந்தவை மற்றும் மீட்பு சார்ந்தவை. 2 வரலாற்று பெண்களின் சந்திப்பு மகிழ்ச்சியின் சந்திப்பாக, வாழ்த்தும் சந்திப்பாக, எல்லாவற்றிற்கும் மேலாக அருள் நிறைந்தவள் இறைவனின் தாய் என்னிடம் வர நான் யார் என்ற தாட்சியை பிரதிபலிக்கும் ஒரு தாட்சியின் சந்திப்பு என்பதை இன்றைய இறைவாக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இறைவன் அன்பாய் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதுதான் இந்த 4ஆம் வார மெழுகுதிரி. ஆம், இந்த மெழுகுதிரி அன்பினை குறிக்கும் திரி, கேண்டில் ஆஃப் லவ். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போல அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறைவனின் அன்பை முழுமையாக அனுபவித்தவர் நம் அன்னை மரியா. நாமும் இத்திருப்பலியில் அன்னை மரியாதை போன்று இதோ உமது அடிமை என்ற தாட்சியின் இலக்கணத்தையும், எலிசபெத் அம்மாளின் இறைவனின் தாய் என்னிடம் வர நான் யார் என்ற தாட்சியையும் பெருமிதத்தையும் பெற்று இயேசுவின் மனப்பாங்கை நம் உளமதில் தாட்சியாக ஏற்றி வாழ நம் பங்கு தந்தைக்காகவும், மறைக்கல்வி பொறுப்பாளர் தந்தைக்காகவும், அருட் சகோதரிகள், ஆசிரியர் மற்றும் மறைக்கல்வி மாணவ மாணவிகளுக்காகவும் இந்த தெய்வீக திருப்பலியில் மன்றாடுவோம். எல்லாம் சேர்ந்து உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமுள்ள அருட்சகோதரிகளே, ஆசிரியர் பெருமக்களே, மறைக்கல்வி மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கால வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். குட் மார்னிங். இந்த பக்கம் சவுண்டே வரல. வெரி குட். இன்றைக்கு திருவருகை காலத்தின் 4வது ஞாயிறு. இந்த ஞாயிறில் நாம் அன்பின் ஞாயிறாக நாம் கொண்டாடுகின்றோம். உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மீது கொண்ட அன்பால், இந்த உலகத்தின் மீது கொண்ட பாசத்தால், குறிப்பாக மனிதனை தன்னுடைய சாயலில் படைத்து அவனை தாந்தோட்டித்தனமாக விட்டுவிடக்கூடாது, மாறாக அவனை பாதுகாக்க வேண்டும், அவனுக்கு அன்பு காட்ட வேண்டும்,
தவறி விடும்போதெல்லாம் இரக்கத்தை பொழிய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒத்த வார்த்தை நான் நம்மீது கொண்ட அன்பால் இந்த உலகத்திற்கு மனிதனாக பிறப்பெடுத்தார். அத்தகைய ஒரு விழாவை இன்றைக்கு நம்முடைய மறைக்கல்வி வகுப்பிலே முன்னோட்டமாக சப்போஸ் கிறிஸ்மஸ் பெருவிழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். எனவே இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற நம்முடைய மறைக்கல்வியிலே மிகவும் பேருதவியாக உதவி கொண்டிருக்கிற அருட்சகோதரிகள், ஆசிரியர் பெருமக்கள், குறிப்பாக மாணவ செல்வங்கள், நீங்கள் கிறிஸ்துவை பெற்றுச் செல்ல வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்திற்காக இதை ஏறெடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய பங்கு மக்கள், அதிலும் குறிப்பாக இந்த மறைக்கல்வி நல்ல முறை நடைபெறுவதற்கு ஒவ்வொரு வாரம் நமக்கு பேருதவிகளை அளித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உபகாரிகளுக்காக இந்த பணியிலே அவர்களுக்காக சிறப்பாக மன்றாடி ஜெபிப்போம். இந்த மறைக்கல் வகுப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானத்திலும் அறிவிலும் கிறிஸ்துவை போல நல்ல முறையில் எல்லா விதமான அறிவு திறனையும் கிறிஸ்து பெற்றிருந்தது போல நீங்களும் பெற்று வாழ்ந்த பணிகளை சிறப்பாக மன்றாடி ஜெபிக்கிறேன். சகோதர சகோதரிகளை தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. தந்தை
மனித தன்மையின் மாண்பினை வியத்தகு முறையில் படைத்து அதனினும் வியத்தகு முறையில் சீர்படுத்தினீரே. எங்களது மனித இயல்பில் பங்கு கொள்ள அருள் கூர்ந்தீர். அவரது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனான் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரவேலே, என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது இதுவே: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லெகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவர் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களுள் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர்கள் மேய்ப்பின் பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 5 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைந்து தந்தி. எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது: என் கடவுளை, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சொல்லில் எழுதப்பட்டுள்ளது என்றார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீ பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்றார். பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை நீக்கி விடுகிறார். இந்த திருவுள்ளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நான் தூயவராகப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அல்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 45 முடிய. மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபோது எலிசபெத்து வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர்,
உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ளே குழந்தை வேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பி என்னை பேர் பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, இன்றைக்கு அன்பின் ஞாயிறை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். விவிலியத்திலே அன்பு என்றால் என்ன அப்படி என்பதற்கு நம்முடைய பவுலடியாரை தவிர வேறு எவரும் அன்பிற்கு இலக்கணம் கொடுத்ததில்லை, வரையறை கொடுத்ததில்லை. ஒரு அன்பு செய்யக்கூடியவர் அன்பு எப்படி இருக்கும் அப்படி என்பதை முதல் கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே பவுலடியார் அழகாக சொல்லி இருக்கிறார். அன்புன்னா இப்படிதான் இருக்கு. யாருன்னா தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு அன்பு பொறுமை உள்ளது. பிள்ளைங்க சொல்லுங்க, அதை ஒன்று சொல்லுங்க. அன்பு பொறுமை உள்ளது. அன்பு அடுத்து அன்பு எதனால எனக்கு நான் பாரு அப்படி சொல்லிட்டு ஜாலியாக இருக்கிறீங்க. அன்பு அன்புக்குரியவர்களே, அன்பு பொறுமை உள்ளது, பொறாமை கூடாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, பிறரை இகழ்ந்து பேசாது, பிறருக்கு பொல்லாப்பு நினைக்காது, பிறர் தீவினையில் மகிழ்வுறாது அப்படின்னு சொல்லி அன்பின் இலக்கணத்தை பவுலடியார் அழகாக சொல்லுகிறார். பவுலடியார் இந்த அளவுக்கு எழுதினார் என்றால் அந்த ஆண்டவன் எந்த அளவுக்கு அன்பு நம் மீது வைத்திருப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த ஞாயிறு நாம் சிந்தித்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், பிலிப்பியர் திருமுகத்திலே பவுலடியார் இவ்வாறு எழுதுகிறார். எப்படி என்றால், ஒரு பணியாளனுக்காக பவுலடியார் பரிந்து பேசுகின்ற அன்பு எப்படி என்றால், ஒரு நிலக்கிழார் இருக்கிறார், அதாவது மிகப்பெரிய செல்வந்தர், அவரிடம் பணி செய்யக்கூடிய ஒனேசிமுஸ் அப்படி என்கிறவருக்கு கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்றால், அவரை பணியாளனாக ஏற்றுக்கொள்ளும், ஏனென்றால் அவன் என்னுடைய அன்புக்கு உரியவன். எப்படி எழுதுகிறார் என்றால், அவன் என் இதயத்துக்கு உரியவன், அவனை நீ தொந்தரவு செய்தால் என் இதயம் வலிக்கும், ஆகினாலே என் அன்பிலிருந்து அவனை ஒருபோதும் பிரிக்கவே முடியாது அப்படி என்று கடிதம் எழுதுகிறார். என் இதயத்திற்கு உரியவன் அப்படி என்று அந்த கடிதம் அழகாக பிலிப்பியர் திருமுகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதே போல பாருங்கள், அந்த அன்பு எந்த அளவுக்கு உயர்ந்தது, ஒரு பணியாளர் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்க முடியும் என்பதை அழகாக பவுலடியார் சொல்லியிருப்பார். அதே போலதான் இன்றைக்கு பாருங்கள், தன்னுடைய உறவுக்காரர் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே முதல் சந்தோஷம் யாருக்கு என்றால் எலிசபெத் அம்மாவுக்கு கூட கிடையாது, இந்த மரியாவுக்குத்தான். ஓடி சென்று அவரை காண வேண்டும், அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும், முதிர்ந்த வயதிலும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் மரியா ஓடுகிறார். இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பா நாமெல்லாம் ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருவர் குழந்தை பெற்றால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மிகப்பெரிய ஒரு ஆனந்தம். ஆனால் இன்றைக்கு இந்த நற்செய்தி வாசகத்திலே 2 பெண்மணிகள் சந்தித்துக் கொள்கின்ற ஒரு நிகழ்வு மிகவும் அளப்பரியது, வரலாற்று பூர்வமானது. ஆகினால்தான் இன்றைய 4வது வாரத்திலே எலிசபெத் அம்மாளின் அன்பும் அன்னை மரியாளின் அன்பும், அந்த அன்புதான் அவர்களை சந்திக்க வைத்தது. அன்பு இல்லையே எனக்கு ஒன்றும் இல்லை பவுலடியார் சொல்லுகிறார். என் உள்ளத்தில் அன்பு இல்லை, நான் வெண்கலத்தை போல ஒலிக்கின்ற ஓசை போல நான் விடுவேன் என்று. அன்பு இல்லாத உள்ளம் எப்படி இருக்கும் என்றால், ஒரு வாட்டர் கேனை போலதான் இருக்கும். அடிக்கடி இந்த எக்ஸாம்பிள் சொல்லுவதுக்கு, ஒரு வாட்டர் கேன் எப்படி காலி வாட்டர் கேன் இருக்கும்போது எப்படி தட்டினா எவ்வளோ வரும்? சவுண்டு நல்லா வேகமாக வரும். அதை தண்ணி ஊற்றிட்டு வச்சு தட்டும்போது எவ்வளோ வரும்? சவுண்டு வருமா? சவுண்டு வராது, கண்டிப்பாக அவ்வளோ சவுண்டு வராது. அதுதான் அன்பு நிறைந்த உள்ளம் வெண்கல ஓசையை கொடுக்காது. அது அன்பால் நிறைந்திருக்கிற உள்ளம் முழுவதுமாக இருக்கும். எனவே அன்புக்குரிய பிள்ளைகளை, இன்றைய நாளிலே எவ்வாறு அன்னை மரியா எலிசபெத் அம்மாள் மீது அன்பு வைத்திருந்தாலும் அதே அன்பு நமக்கு இருக்க வேண்டும். எவ்வாறு எலிசபெத் அம்மாள் அன்னை மரியா மீது அன்பு
வைத்து ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்ற கேள்வியிலே தன்னுடைய தாட்சியை வெளிப்படுத்தக்கூடிய சிறந்த ஒரு தாட்சி மிக்கவள் தான் இந்த எலிசபெத் அம்மா. பாருங்க, கேள்வி கேட்கும்போது நம்மளாம் ஒரு கேள்வி கேட்டால் ஒரே ஆணவ துணியோடு அதிகார துணியோடு கேட்போம். ஆனா இந்த அம்மா பாருங்க, என்ன ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் கேள்வியிலே லூக்கா நற்செய்தியாளர் சொல்கிறார், கேள்வியிலே தாட்சியை கொண்டு வந்தவள் யார் என்ன இந்த எலிசபெத் அம்மா அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப அன்னை மரியாளுக்கு தாட்சி இல்லையா? இதோ ஒரு அடிமை என்று சொன்னாலே அந்த தாட்சியை விட ஒரு கழுதையின் மீது ஏறி வந்து பல வயல்கள் கடந்து எலிசபெத் அம்மாவை சந்திக்க வந்திருக்கிறாரே, அதை விட மிகப்பெரிய ஒரு தாட்சி இல்லை. ஆகையினால்தான் இந்த தாட்சி மிகவும் உயர்ந்தது. இந்த ஒரு கேள்வியின் தாட்சி, அந்த கடந்து வருகின்ற தாட்சி மிகவும் உயர்ந்தது என்று நம்முடைய நற்செய்தியாளர் லூக்கா அவர்கள் அழகாக சொல்லுகிறார். எனவே இந்த தாட்சி தான் நம்மை அன்பு செய்ய இட்டு செல்கிறது. இந்த அன்பு தான் பிறருக்காக வாழ அழைக்கிறது. அப்படி பிறருக்காக வாழ்ந்தவர் இந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து இந்த உலகத்தில் நம்மோடு வாழ்ந்து அவர் விட்டு சென்ற பணியையும் அவர் விட்டு சென்ற ஆசீர்வாதத்தை பிறருக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் முன்னதாகவே இந்த மறுக்கல் வகுப்பிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த நாளிலே எவ்வாறு இயேசு கிறிஸ்து நம்மீது அன்பு கொண்டது போல நீங்கள் உங்கள் பெற்றோர்கள் மீது அன்பு கொள்ள வேண்டும், ஆசிரியர்கள் மீது அன்பு கொள்ள வேண்டும், அருட்சகோதரர்கள் மீது அன்பு கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருவர் மற்றவருடைய அன்பு கொண்டு அன்பில் ஒழுக வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த மறைக்கல்வி வகுப்பிலே இந்த திருப்பணியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறது. இயேசு எவ்வாறு என் மீது அன்பு கொண்டது போல நான் அடுத்தவர் மீது அன்பு கொள்ள வேண்டும். அந்த அன்புதான் என்னை கீழ்ப்படிதலுக்கு கொண்டு வரும். அந்த அன்புதான் அடுத்தவருக்காக வாழச் செய்யும். அத்தகைய அன்பை உலகத்தில் நிலைநாட்டியவர் இன்றைக்கு 2023 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த அன்பை நாம் வருடம் முழுவதும் 25ஆம் தேதி நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறது டிசம்பர் மாதத்தில். எனவே நாமும் அந்த இறைவனின் அன்புக்கு உரியவர்களாக இந்த பலியிலே வாழ அதற்கான வல்லமையை ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாச அறிக்கையை நாம் பாட ஜெபிப்போம். எல்லாரும் கரங்களை குவித்து மண்ணை படைத்தவனா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். இறைவன் நமக்காய் மனிதனாய் பிறந்தவரா இயேசுவை உருவி
அங்கே இருக்கின்ற பிஞ்சு பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அபரிவிதமான வல்லமையும் அருளையும் தரவும் இந்த மறைக்கல் வகுப்பில் இருக்கின்ற அனைத்து அருட்சகோதரிகள் ஆசிரியர் பெருமக்கள் குழந்தைகளுக்கு நல் உடல் சுகத்தையும் ஆன்ம பலத்தையும் இறைவன் அருள நம் மனதில் இருக்கிற அனைத்து மன்றாட்டுகளையும் அவர் பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிப்போம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுகள். நல்லாயினே என் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தர் அனைவரையும் உங்களின் மீட்பின் வருகை எல்லோருக்கும் அறிவிக்கவும் மக்களை இறைவன் வழியில் இடைவிடாமல் வழிநடத்த உம் அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். நலமளிக்கும் நாயகனே என் இறைவா, என் பங்கு மக்கள் வறுமை, வியாதி, வருத்தம் ஆகியவால் வாடுவோர் அனைவரும் கிறிஸ்துவின் வருகையால் உடல் நலமும் மனநலமும் பெறவும், எளியோர் நற்செய்தி கேட்கவும், உளமுடைந்தோர் மன ஆறுதல் பெற்றிடவும் வேண்டுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் எம்மிறைவா, இன்றைய திருவழிபாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மறைக்கல்வி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளுக்கு நல் உடல் சுகத்தையும் ஞானம், அறிவு, கீழ்ப்படுதல் கொடுத்து குழந்தை இயேசு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, மரியாதை போல நாங்களும் அடுத்தவர் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு எல்லாவித உதவிகளும் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி உள்ளார்ந்த அன்போடு செய்திட நல்ல மனதை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக மௌனமாக மன்றாடி ஜெபிப்போம். அனைவரும் கரங்களை குவித்து கண்களை மூடி இந்த குடியில் இருக்கிற குழந்தை இயேசுவிடம் இந்த மறைக்கல் வகுப்பிலே நமக்காக நேரம், பொருள் அனைத்தையும் செலவு செய்து கொண்டிருக்கிற அருட்சகோதரிகளுக்காகவும் ஆசிரியர் பெருமக்களுக்காகவும் நம்முடைய பெற்றோர்களுக்காகவும் இந்த மறைக்கல்வி வகுப்பு சிறப்பாக நடைபெறுவதற்கு பேருதவியாக இருந்து கொண்டிருக்கிற உபகாரிகள் அனைவருக்காகவும் இந்த சப்போஸ் கிறிஸ்துமஸ் நடைபெறுவதற்கு ஏராளமான நல்ல மனிதர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காகவும், பொருள் உதவி செய்தவர்களுக்காகவும், உடல் உழைப்பு கொடுத்தவர்களுக்காகவும் இந்த பிஞ்சு பாலகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் சிறிது நேரம் மௌனமாக மன்றாடி ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் நம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுவோம்.
சகோதர சகோதரிகளை என்னுடையது உங்களுடையது மாறி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இன்றைய பெருவிழாவின் காணிக்கைகளிலிருந்து வெளிப்படும் உமது மன்னிப்பு எம்மை உமோடு ஒப்புரவாக்கி முழுமையான இந்த இறை வழிபாட்டுக்கு எங்களை என்றென்றும் விட்டுச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் இன்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மன கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினார் நாங்கள் என்றென்றும் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எல்லாம் கை கூப்புங்க. அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கண்டத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் மறை மாவட்டத்தின் ஆயர் அம்புரோஸ், எல்லா திருநிலைஞராகிய அனைவரோடு உமது திரு அவையை அங்கு நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் ஈர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரன் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியார் ஒன்றில் எல்லா புகழும் பாக்கியம் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். அனைவரும் கரங்களை விரித்து நம்மால் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததற்கு நாம் ஒழுக்கமாக அன்றாட ஜெபிப்போம். மீண்டும் எங்கள் தந்தையே, கரங்களை விரித்து ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களின் அமைதியை கடைபிடிக்க உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுடத்தில் கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின்
பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்காக இருக்கிறது. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்மீது கொண்ட அன்பால் இயேசு மனிதனாக பிறந்தார். மீண்டும் நம்மீது கொண்ட அன்பால் இந்த உலகாக நம்மை நோக்கி வருகிறார், நம்மை சந்திக்க வருகிறார். இந்த விருந்திற்கு வந்திருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். எல்லாம் வல்ல இறைவா, இன்று உலகின் மீட்பர் பிறந்துள்ளார். அதனால் எங்கள் இறை பிறப்புக்கு ஒற்றாக அவர் இருப்பது போல எங்களுக்கு அழிய வாழ்வை அளிப்பவராகவும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் என்றுமே வாழ சென்ற வாரங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. கடைசி பாடல். தூய உலக மாதாவே, சூசையப்பரே, எல்லா புனிதர்களே, புனிதையர்களே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க, சூசையே வாழ்க. Okay, please be seated.